சப்போர்ட் என்பிசி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம இன்னைக்கு பார்க்க போறது தமிழ்ல 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள முக்கியமான 300 வினா விடைகளை தான் நாம இந்த வீடியோல தொகுத்து கொடுத்துட்டு இருக்கிறோம். இது பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிராமர் எல்லாமே வந்து கலந்து வந்திருக்கும். 1 to 5th ஸ்டாண்டர்டுக்குள்ள எதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கோ, பாடல் வரிகள், பாடல் ஆசிரியர்கள், சொற்பொருள், இலக்கணம், இது எல்லாமே நம்ம வந்து இது கவர் ஆயிருக்கு. இது உங்களுக்கு ரொம்பவே வந்து பயனுள்ளதா இருக்கும் இந்த வீடியோ. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோக்கள் எல்லாமே தொடர்ந்து குரூப்ல வந்து ஷேர் ஆயிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தமிழ் மொழியில் உள்ள மெய் எழுத்துக்களின் எண்ணிக்கை எத்தனை? தமிழ் மொழியில் உள்ள மெய் எழுத்துக்களின் எண்ணிக்கை 18. இந்த 300 வினா விடைகளுமே பாத்தீங்க அப்படின்னா நீங்க சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படிங்கிற சூஸ் இட் மாதிரி தான் வந்து நம்ம ஃபுல்லாவே கொடுத்துருக்கோம். இது பார்க்கும்போது நிறைய வினாக்கள் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். ஆனா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். அகழாய்வு என்ற சொல்லின் சரியான பொருள் யாது? அகழாய்வு என்ற சொல்லின் சரியான பொருள் தொன்மை பொருட்களை வெட்டி எடுத்தல். அகழாய்வு என்ற சொல்லின் சரியான பொருள் தொன்மை பொருட்களை வெட்டி எடுத்தல். சிறு பஞ்ச மூலம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? சிறு பஞ்ச மூலம் என்ற நூலின் ஆசிரியர் காரியாசன். நானிலம் என்று தமிழர்கள் குறிப்பிட்ட நிலப்பரப்பில் பொருந்தாதது எது? நானிலம்னா எது எது சொல்லுவோம்? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். இதுல பாலை வந்து பொருந்தாது. அப்ப நானிலம் என்று தமிழர்கள் குறிப்பிட்ட நிலப்பரப்புல பொருந்தாதது பாலை நிலம். வாயை திறத்தல் அல்லது இதழ்களை குவித்தல் ஆகிய 2 முயற்சிகளால் மட்டுமே பிறக்கும் எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள். அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஏ அப்படின்னு சொல்றோம் தானே. அதெல்லாம் பாத்தீங்கன்னா வாயை திறக்கிறது, இதழ்களை குவிக்கிறது. நீங்க சொல்லி பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஆகிய 2 முயற்சிகளால மட்டுமே பிறக்கக்கூடிய எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள். பழமொழி 400 என்னும் நூலை எழுதியவர் யார்? பழமொழி 400 என்னும் நூலை எழுதியவர் முன்றுரை அரையனார். பறவைகள், விலங்குகள் ஆகியவற்றுடன் தொடர்புள்ள தமிழர்களின் வாழ்வியல் எது? பறவைகள், விலங்குகள் ஆகியவற்றுடன் தொடர்புள்ள தமிழர்களின் வாழ்வியல் முல்லை. தவறான ஒளிமரபை தேர்ந்தெடுக்கவும். யானை பிளிரும், ஆந்தை அலரும், குதிரை கனைக்கும், காகம் கரையும். ஆனா இதுல பாருங்க கத்தும் அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்போ தவறான ஒளிமரபு காகம் கத்தும். தமிழில் உள்ள சார்பெழுத்துக்களின் வகைகள் எத்தனை? சார்பெழுத்துக்கள் மொத்தம் 10. ஆயுத எழுத்துக்கு தனிநிலை என்று பெயரிட்டவர் யார்? ஆயுத எழுத்துக்கு தனிநிலை என்று பெயரிட்டவர் தொல்காப்பியர். ஆயுத எழுத்துக்கு தனிநிலை என்று பெயரிட்டவர் தொல்காப்பியர். இதுல ஏதாவது உங்களுக்கு வந்து கொஸ்டின் வந்து ஒருவேளை தப்பா இருக்கு, ஆன்சர் தப்பா இருக்கு அப்படின்னா மறக்காம அந்த கொஸ்டின் நம்பரோட கமெண்ட் பண்ணுங்க. அது ஒருவேளை தப்பா இருந்தது அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு நான் சரியான விளக்கத்தை கொடுக்குறேன். எப்பவுமே சமச்சீர் புத்தகத்தை வச்சு படிங்க. நீங்க வேற எங்கேயாவது தவறான ஒரு விடையை பார்த்துட்டு இதுதான் அதுக்கு விட அப்படின்னு சொல்லி தப்பா யாரும் வந்து புரிஞ்சுக்காதீங்க, சரிங்களா? எதுவா இருந்தாலும் புத்தகத்தை வச்சு பார்த்து அதுல இருந்து விடை தப்பா இருக்கா அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷனோட வந்து நீங்க கமெண்ட் பண்ணலாம். கீழ்கண்டவற்றுள் மெல்லின எழுத்துக்களுடன் மட்டும் இணை எழுத்துக்களை பெற்று வரும் எழுத்து இகரம். கீழ்கண்டவற்றுள் மெல்லின எழுத்துக்களுடன் மட்டும் இணை எழுத்துக்களை பெற்று வரும் எழுத்து எது? இகரம். ஒத்த ஓசையில் முடியும் சொற்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஒத்த ஓசையில் முடியும் சொற்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? இயைபு சொற்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஒத்த ஓசையில் முடியும் சொற்கள் இயைபு சொற்கள் என்று அழைக்கப்படுகின்றன. காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் நாளத்தின் மான பெரிது. இக்குறட்பாவில் பயின்று வந்துள்ள மோனை எது? காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் நாளத்தின் மான பெரிது. இக்குறட்பாவில் வந்துள்ள மோனை பொழிப்பு மோனை. இந்த மேற்கதுவாய் மோனைனா என்ன, இணை மோனைனா என்ன, பொழிப்பு மோனைனா என்ன, கூளை மோனைனா என்ன அப்படிங்கிறது வந்து
நம்ம தனியா வந்து ஒரு வீடியோ கொடுத்துருக்கிறோம். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். அதை போய் பார்த்துட்டு இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மோனைக்கான விளக்கம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு சரியா தெரியும். அடுத்த கேள்வி, விடை பெறுதல் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு என்ன? வினைத்தொகை. விடை பெறுதல் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு வினைத்தொகை. பகைவர்க்கு காட்டும் பாசப்படையாக தமிழரின் எந்த பண்பு கூறப்பட்டது? பகைவர்க்கு காட்டும் பாசப்படையாக தமிழரின் ஈகை பண்பு கூறப்பட்டது. அறிவு என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? அறிவாளியா இருக்கான் அப்படின்னா அதுக்கு எதிர்ச்சொல் என்ன? அறியாமை. தமிழ் பழமொழியில் மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்காதே, இதன் பொருள் என்ன? தமிழ் பழமொழியில் மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்காதே, இதன் பொருள் பயனற்ற முயற்சியில் ஈடுபடாதே. 18. ஓர் எழுத்து தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிப்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஓர் எழுத்து தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிப்பது குற்றிய லுகரம் என அழைக்கப்படுகிறது. அழகு தமிழில் படித்தால் இன்பம் கூடும் என்ற வரிகளில் ஆசானின் நோக்கம் யாது? அழகு தமிழில் படித்தால் இன்பம் கூடும் என்ற வரிகளில் ஆசானின் நோக்கம் தமிழை இனிமையுடன் கற்றல். இன்னா 40 கூறும் கருத்துக்களில் பொருத்தமற்றது எது? இன்னா 40 கூறும் கருத்துக்களில் பொருத்தமற்றது ஒருவன் தனக்கு தீங்கு செய்தவரை தண்டித்தல் இன்பம். ஒருவன் தனக்கு தீங்கு செய்தவரை தண்டித்தல் இன்பம். இதுல பொருத்தமற்றது எதுன்னு கொடுத்திருக்காங்க. இன்னா 40ல அந்த செய்யுள்ள வந்து கொடுத்திருக்கக்கூடிய கருத்துக்கள்ல பொருத்தமற்றது. அதனால கேள்வியை நல்லா புரிஞ்சுக்கிட்டு படிங்க. ஒருவன் தனக்கு தீங்கு செய்தவரை தண்டித்தல் இன்பம் அப்படிங்கிறது தவறு. அடுத்து ஐகார குறுக்கத்தின் மாத்திரை அளவு. ஐகார குறுக்கத்தை பொறுத்த வரைக்கும் ஐ வந்து தனித்து வந்தது அப்படின்னா 2 மாத்திரை. ஐகார குறுக்கத்தம் மொழியினுடைய முதல்ல வந்தது அப்படின்னா 1.5 மாத்திரை. தனித்து வந்தா 2 மாத்திரை, முதல்ல வந்தா 1.5 மாத்திரை. இடைக்கடை, இடைனா நடுவுலையும் கடைசிலையும் வந்தது அப்படின்னா 1 மாத்திரை. அடுத்து தமிழரின் மரபுப்படி இதுல தவறான இணை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா கோழி குஞ்சு இது சரி, யானை கன்று அதுவும் இளமை பெயர் சரி, ஆடு வந்து குட்டி. ஆனா சிங்கம் குட்டி அப்படிங்கிறது மட்டும் தப்பு. சிங்கம் குட்டிக்கு பதிலா குருளைன்னு வரும். அப்போ தவறான இணை எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா சிங்க குட்டி தான் தப்பு. ஏன்னா குட்டிக்கு பதிலா குருளை வரும். அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எது காரண பெயர் அன்று? இதுல காரண பெயர் இல்லாதது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுல பாருங்க, நாற்காலி 4 கால்கள் கொண்டதுனால அதை நாற்காலின்னு சொல்றோம். வளைஞ்சு இருக்கிறதுனால இது வளையல். பறவை பறக்கிறதுனால. அப்போ இந்த மரம் மட்டும்தான் பாத்தீங்க அப்படின்னா வித்தியாசமா இருக்கு. மரம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஒரு பொது பெயர். மரம் வந்து நம்ம புளிய மரம் வேப்ப மரம் தனித்தனியா அந்த அது குறிப்பிட்டு நம்ம சொல்லல. பொதுவா மரம் சொல்றதுனால இது பொது பெயர். இங்க காரணம் அல்லாத பெயர் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்ப சரியான விடை பாத்தீங்க அப்படின்னா மரம் தான். அடுத்து 24வது கேள்வி, தமிழ் மொழியில் உள்ள உயிரெழுத்துக்களின் எண்ணிக்கை எத்தனை? உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? இது நல்லா தெரிஞ்ச கொஸ்டின் தான். 12 எல்லாருக்குமே தெரியும். பூ மலர்ந்தது இது எவ்வகை தொடர்? பூ மலர்ந்தது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு வினைத்தொடர். அது ஒரு செயலை குறிக்குது. ஒரு பாடலில் இறுதி எழுத்து, இறுதி அசை, இறுதி சீர். ஒரு பாடலில் இறுதி எழுத்து, இறுதி அசை, இறுதி சீர் அல்லது இறுதி அடியில் உள்ள சொல் மீண்டும் வருவது அந்தாதி அப்படின்னு அழைக்கப்படுது. நல்லா பாருங்க, ஒரு பாடல்ல இறுதி எழுத்து, இறுதி அசை, இறுதி சீர், அப்புறம் இறுதி அடி இது எல்லாமே திரும்ப வந்ததுன்னா அது அந்தாதி அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? அடுத்து, முன்னீர் கப்பல் என்று குறிப்பிடப்படும் கடற்கரை கிராம மக்கள் யார்?
முன்னீர் கப்பல் என்று குறிக்கப்படும் கடற்கரை கிராம மக்கள். நெய்தல் நிலத்தவர். இவற்றுள் எது அசைச்சொல் வகையை சாராதது? இதுல பாருங்க, இதுல ஏ, மற்று, அம்ம இது எல்லாமே அசைச்சொல் தான். இந்த உமணர் மட்டும்தான் பாத்தீங்கன்னா அசைச்சொல் அல்லாதது. அடுத்து, மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் எத்தனை? மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் 10. கதை நூலின் மன்னர் என்று போற்றப்படுபவர் யார்? கதை நூலின் மன்னர் என போற்றப்படுபவர் கி. ராஜநாராயணன். கதை நூலின் மன்னர், மன்னர் அப்படியே கதைகளுக்கெல்லாம் மன்னர், பெரிய ராஜா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு சின்ன ஷார்ட்கட்டு. கதை நூலின் மன்னர் அப்படின்னா கி. ராஜநாராயணன். நின்று படித்தான். இதில் நின்று என்பது எவ்வகை சொல்? நின்று படித்தான் அப்படிங்கிறது ஒரு வினையெச்சம். வினையெச்சம். நின்று ஊனு முடிதானே, இரு கூட்டல் ஊ, இரு கூட்டல் ஊ, நின்று. அப்போ ஊழ முடியறதுனால இது வினையெச்சம். தமிழ் மொழியில் உள்ள மொத்த எழுத்துக்கள் எத்தனை? 247. கீழ்கண்டவற்றுள் கால்நடைகள் அதிகம் தொடர்புடைய நிலம் எது? முல்லை நிலம். முல்லை நிலத்தை தான் அதிகமா கால்நடைகளை வளர்ப்பாங்க. ஒரு பொருளின் தன்மையை மிகுதிப்படுத்தி கூறுவது எந்த அணி? உயர்வு நவிர்ச்சி அணி மிகைப்படுத்தி கூறுறது. தேவார பாடல்களில் இடம்பெறாத மூவர் யார்? தேவார பாடல்களில் இடம்பெறாத மூவர் பாத்தீங்கன்னா மாணிக்க வாசகர். ஒன்றென்றே எண்ணுவது இலக்கண குறிப்பு தருக. ஒன்றென்றே எண்ணுவது. எண்ணுவது தொழிற்பெயர், ஒன்றென்றே உரிச்சொற்றொடர், எண்ணுவது வினையாளனையும் பெயர், ஒன்றென்றே அடுக்குத்தொடர். எண்ணுவது வினையாளனையும் பெயர். இதுல ஒன்றே எண்ணுவது அப்படிங்கல எண்ணுவது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கேள்வி இதுதான். ஒன்று எண்ணுவதுல எண்ணுவது பார்த்தீங்கன்னா வினையாளனையும் பெயர். சினம் கொள்ளாதவன் எனப்படுபவன் யார்? சினம் கொள்ளாதவன் எனப்படுபவன் அறவோன். தமிழின் இனிமை என்ற பாடலை எழுதியவர் யார்? தமிழின் இனிமை என்ற பாடலை எழுதியவர் பாரதிதாசன். ஒரு தொடரில் உள்ள எழுத்துக்கள் அல்லது சொற்கள் ஒரு முறை மட்டுமே வருமாறு அமைவது. ஒரு தொடரில் உள்ள எழுத்துக்கள் அல்லது சொற்கள் ஒரு முறை மட்டுமே வருமாறு அமைவது மடக்கு. மன்னனின் மகன் என்ற தொடரில் உள்ள உருபு எது? மன்னனின் இன் வருது. நின் நின் இன். இலக்கியம் படைத்தல் என்பது இலக்கணத்தில் எந்த வகை சொல்லை குறிக்கும்? இலக்கியம் படைத்தல் என்பது இலக்கணத்தில் எந்த வகை சொல்லை குறிக்கும்? வினை சொல்லை குறிக்கும். யானையின் இளமை பெயரை குறிக்கும் மரபு சொல் என்ன? யானையின் இளமை பெயரை குறிக்கும் மரபு சொல் கன்று. அன்னம் என்ற சொல்லின் சரியான பொருள் என்ன? உணவு. அன்னம் என்ற சொல்லின் சரியான பொருள் உணவு. பகைவருக்கு அருள்வது இது எவ்வகை கருத்தாக 5ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது? பகைவருக்கு அருள்வது அறத்தின் விளக்கத்தை சொல்லுது. உழவனின் நண்பன் என்று குறிக்கப்படும் விலங்கு மாடு. இதுல மாடுங்கிறது பாத்தீங்கன்னா உழவனின் நண்பன் மாடு அப்படிங்கிறது அந்த பாட புத்தகத்துல கொடுக்கப்பட்டிருக்க கூடிய அந்த கருத்தின் அடிப்படையில கொடுத்திருக்காங்க. ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை கண்டறிக. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் மாணவர்கள் விளையாடினார்கள். கீழ்கண்டவற்றுள் குறில் எழுத்து அல்லாதது என்ன? நம்ம ஐ ஏற்கனவே பார்த்தோம். ஐக்கு 2 மாத்திரை. குறில் எழுத்து அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு மாத்திரை தான். அப்போ உ ஓ
ஓ சாரி, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓவும் குறில் எழுத்தா கொடுத்திருக்கனா? சரி, இது வந்து பாத்தீங்கன்னா குறில் கிடையாது, இதுவும் வந்து குறில் தான், இது நெடில் கிடையாது. சரிங்களா? இது வெறும் ஓதான். அப்போ உ, ஏ, ஓ இது மூன்றுமே பாத்தீங்கன்னா குறில். அப்போ குறில் எழுத்து அல்லாதது பாத்தீங்கன்னா இது மூணுக்குமே ஒரு மாத்திரை. சரிங்களா? ஒரு மாத்திரை. ஆனா ஐக்கு மட்டும் பாத்தீங்கன்னா 2 மாத்திரை. அப்ப இது வந்து நெடில். குறில் அல்லாததுன்னா அப்ப இதுதான் நெடில். சரிங்களா? 48வது கேள்வி. ஏவுகணை என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு என்ன? ஏவுகணை என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு வினைத்தொகை. ஏவுகணையுடைய இலக்கண குறிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா வினைத்தொகை. கடிமலர் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு உரிச்சொற்றொடர். ஒரு செய்யுளில் முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை. ஈஸியா முதல் எழுத்து ஒன்றுனா மோ. மோக்கு என்ன வருது? மோனைக்கு மா வரிசை வருது. அப்போ முதல் எழுத்து அப்படின்னாவே மா வரிசை தான் வரும். அப்போ மோனை. முதல் எழுத்து ஒன்றி வருவது மோ, மோனை. அறிவை வளர்க்கும் நூலை நாள்தோறும் படித்திடுவோம் என்று தமிழ் பற்றை பாடியவர் யார்? அறிவை வளர்க்கும் நூலை நாள்தோறும் படித்திடுவோம் என்று தமிழ் பற்றை பாடியவர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. அறிவை வளர்க்கும் நூலை நாள்தோறும் படித்திடுவோம் என்று தமிழ் பற்றை பாடியவர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனில் கற்றோன் சிறப்புடையவன். இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனில் கற்றோன் சிறப்புடையன். இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் மூதுரை. மூதுரை நூலை எழுதிய ஔவையார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? மூதுரை நூலை எழுதிய ஔவையார் பிற்கால ஔவையார் கிபி 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். ஆத்திச்சூடி நூலில் இடம்பெற்றுள்ள மொத்த அறிவுரைகளின் எண்ணிக்கை எத்தனை? 108. ஆத்திச்சூடி நூலில் இடம்பெற்றுள்ள மொத்த அறிவுரைகளின் எண்ணிக்கை 108. ஆறுவது சினம் என்ற கூற்று எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? ஆறுவது சினம் என்ற கூற்று ஆத்திச்சூடியில் இடம்பெற்றுள்ளது. புதிய ஆத்திச்சூடி என்ற நூலை தந்தவர் யார்? புதிய ஆத்திச்சூடியை தந்தது பாரதியார். ஐம்பொறிகளில் ஒன்று உலக அறிவை முதலில் உணர்த்தும் வாயில் எது? ஐம்பொறிகளில் ஒன்று உலக அறிவை முதலில் உணர்த்தும் வாயில் செவி. கீழ்கண்டவற்றுள் சங்ககால நூல் எது? கீழ்கண்டவற்றுள் சங்ககால நூல் 10 பாட்டு. ஏழைகள் அற்ற நாடுதான் சிறந்த நாடு என்று கூறிய வள்ளுவரின் கூற்று எந்த அதிகாரம் சார்ந்தது? ஏழைகள் அற்ற நாடுதான் சிறந்த நாடு என்று கூறிய வள்ளுவரின் கூற்று இரவச்சம் என்ற அதிகாரத்தை சார்ந்தது. ஐஞ்சிறு காப்பியங்களில் பொருந்தாதது. சீவக சிந்தாமணி. ஏன்னா சூளாமணி, யசோதர காவியம், நாககுமார காவியம் இது எல்லாமே ஐஞ்சிறு காப்பியங்கள். ஆனா ஐஞ்சிறு காப்பியங்கள்ல பொருந்தாதது சீவக சிந்தாமணி. அது 50 காப்பியங்கள்ல ஒண்ணு. காற்றே வா மகரந்த தூளை சுமந்து கொண்டு மனதை மயக்கும்படி இனிமையாக வீசு என்ற வரிகள் எந்த புலவர் எழுதிய பாடலில் இருந்து எடுக்கப்பட்டது? காற்றே வா மகரந்த தூளை சுமந்து கொண்டு மனதை மயக்கும்படி இனிமையாக வீசு என்ற வரிகள் பாரதியார் பாடல்ல இருந்து எடுக்கப்பட்டது. கணினி தமிழ் என்னும் சொல்லை முதலில் அறிமுகப்படுத்தியவர்? கணினி தமிழ் என்னும் சொல்லை அறிமுகப்படுத்தியவர் வாசே குழந்தைசாமி. புதிய உரைநடையின் தந்தை என போற்றப்படுபவர் யார்? புதிய உரைநடையின் தந்தை என போற்றப்படுபவர் ஆறுமுக நாவலர். திருக்குறளில் மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன? 133 அதிகாரங்கள் உள்ளன. ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது. நாள் நாளி. ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி என்ற பாடல் வரியின் மூலம்
எந்த அறிவியற் கருத்தை ஔவையார் வலியுறுத்தினார்? முகத்தல் அளவையின் அறிவியல். இந்த கருத்து, இந்த பாடல் வரிகள் பாத்தீங்க அப்படின்னா முகத்தல் அளவையின் அறிவியல் அப்படிங்கிற கருத்தை தான் வலியுறுத்துது. இசை அமுது என்ற நூலை எழுதியவர் யார்? பாரதிதாசன். இசை அமுது என்ற நூலை எழுதியவர் பாரதிதாசன். நெருஞ்சிமுள் பற்றிய குறிப்பு சங்க இலக்கியத்தில் எதனுடன் இணைத்து கூறப்படுகிறது? நெருஞ்சிமுள் பற்றிய குறிப்பு சங்க இலக்கியங்களில் எதனுடன் இணைத்து கூறப்படுகிறதுனா போர் ஆயுதத்தோடு. தமிழ் இன்பம் என்னும் தலைப்பில் உரைநடை எழுதி சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார்? தமிழ் இன்பம் என்னும் தலைப்பில் உரைநடை எழுதி சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் ராபி சேது பிள்ளை. வெஞ்சினம் என்ற சொல்லின் பொருள் யாது? வெஞ்சினம் என்ற சொல்லின் பொருள் பெரிய கோபம். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று போற்றி பாடியவர் யார்? வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று போற்றி பாடியவர் பாரதியார். இதுக்கு ஈஸியா நம்ம ஷார்ட்கட்ல எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா, வான்புகழ் கொண்ட தமிழ்நாட்டுலதான் பாரதி பிறந்தாரு. இதே போல இன்னொன்னு வரும், அது பாத்தீங்கன்னா பாரதிதாசன். வான்புகழ் கொண்ட வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாட்டுலதான் பாரதி பிறந்தாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு ஷார்ட்கட். உருவேல் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு என்ன? உருவேல் ஒரு சொற்றொடர். அறிவு சுடர் என வர்ணிக்கப்படுபவர் யார்? அறிவு சுடர் என வர்ணிக்கப்படுபவர் திருவள்ளுவர். தமிழ் இலக்கணத்தில் நீண்ட ஒளியுடைய எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? நெடில் எழுத்துக்கள். கீழ்கண்டவற்றுள் பிரித்தால் பொருள் தரும் அடுக்கு தொடர் எது? வா வா அப்படிங்கிறது பிரிச்சு பாருங்க. வா கூட்டல் வானாலும் நமக்கு வாங்குற ஒரு பொருளை கொடுக்குது. ஆனா சலசல விறுவிறு பல பல இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பிரிச்சால் பொருள் தராது. அப்ப அது இரட்டை கிளவி. சிறுவர்க்கான அறிவியல் பாடங்களை சுவைப்பட எழுதிய தமிழ் அறிஞர் யார்? சிறுவர்க்கான அறிவியல் பாடங்களை சுவைப்பட எழுதிய தமிழ் அறிஞர் டாக்டர் மூவா. சிறுவர்க்கான அறிவியல் பாடங்களை சுவைப்பட எழுதிய தமிழ் அறிஞர் டாக்டர் மூவா. ஒரு செய்யுளில் முதல் எழுத்து அளவிறந்து ஒலிப்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? செய்யுளிசை அளப்படை. ஒரு செய்யுளில் முதல் எழுத்து அளவிறந்து ஒலிப்பது செய்யுளிசை அளப்படை என அழைக்கப்படுகிறது. வட்டார வழக்கு சொற்கள் எந்த தமிழ் வகையை சாரும்? கொடுந்தமிழ். வட்டார வழக்கு சொற்கள் கொடுந்தமிழ் வகையை சாரும். ஊக்கம் என்ற சொல்லின் ஊக்கம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் சோர்வு. தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் எவை? தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் இந்தியா, இலங்கை, சிங்கப்பூர். இலசி ஞாபகம் வச்சுக்கோங்க. இலசி. இலங்கிறது பாத்தீங்கன்னா இலங்கை அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்தியா, இலங்கை, சிங்கப்பூர். மலை சிகரங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? மலை சிகரங்கள் வானை தொடும் சிகரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. உயர்வு நவிர்ச்சி அணில மலை சிகரங்கள் அப்படிங்கிறது வானை தொடும் சிகரங்கள் என அழைக்கப்படுகின்றன. வண்ண தமிழ் என்ற சொல்லில் உள்ள வண்ண என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? வண்ண தமிழ் என்ற சொல்லில் உள்ள வண்ண என்பதன் இலக்கண குறிப்பு பண்பு தொகை. 82வது கேள்வி. தமிழ் மொழியில் ஒரு மாத்திரை என்பது எந்த நேரத்தை குறிக்கும்? ஆ மற்றும் ஆ, அதாவது கண் இமைக்கும் நேரம், கை நொடிக்கும் நேரம். இது ரெண்டுமே தான் ஒரு மாத்திரையினுடைய அளவு, அந்த நேரத்தை நம்ம குறிப்பிட்டு சொல்றது. 83. கீழ்கண்டவற்றுள் முற்று பெறாத வினைச்சொல் வந்து அப்படிங்கறத முற்று பெறாத வினைச்சொல். மகிழ்ச்சி என்ற சொல்லின் பிரித்தெழுதுக. மகிழ்ச்சி எப்படி பிரிப்போம்?
மகிழ் கூட்டல் இச்சி. மகிழ்ச்சி என்ற சொல்ல பிரிக்கும் போது மகிழ் கூட்டல் இச்சி. உதவி என்ற பொருளில் வரும் தனிச்சொல் எது? உதவி என்ற பொருளில் வரும் தமிழ் சொல் துணை. குடிசை என்பதன் சரியான மரபு சொல் என்ன? குடிசை கட்டு. அமை செய் போடுன்னு இருக்கு. ஆனா இதனுடைய மரபு சொல் பாத்தீங்கன்னா குடிசைய கட்டு. உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும்? உயிரெழுத்துக்கள் 12 வகைப்படும். அவள் படித்தாள் இது எவ்வகை தொடர்? அவள் படித்தாள் தன்வினை. நாரை நாரை செங்கால் நாரை என்னும் வரிகள் எந்த சங்க பாடலில் இடம்பெற்றுள்ளது? நாரை நாரை செங்கல் நாரை செங்கால் நாரை இது குறுந்தொகையில இடம்பெற்றிருக்கு. அந்த செங்கால் நாரை ரொம்ப சின்னதா தான் இருக்கும், குட்டியா இருக்கும். அதனால குறுந்தொகையில இடம்பெற்றிருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இரவும் பகலும் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படையா வந்திருக்கு. அப்போ அது உண்மை தொகை. வாழிய செந்தமிழ் என்பது எவ்வகை தொடர்? வியங்கோள் வினைமுற்று தொடர். உரைநடை திலகம் என்று அழைக்கப்படும் தமிழ் அறிஞர் யார்? ராபி சேதுப்பிள்ளை. உரைநடை திலகம் என்று அழைக்கப்படும் தமிழ் அறிஞர் ராபி சேதுப்பிள்ளை. அடுத்து, உனக்கு இது தேவையில்லை என்ற கேள்விக்கு எனக்கு அது வேண்டும் என்று பதில் கூறுவது. உனக்கு இது தேவையில்லை என்ற கேள்விக்கு எனக்கு அது வேண்டும் என்று பதில் சொல்வது மறைவிடை. ஓர் எழுத்து ஒரு மொழிக்கு எடுத்துக்காட்டு தருக. ஓர் எழுத்து ஒரு மொழிக்கு எடுத்துக்காட்டு. இதுல ஓர் எழுத்து ஒரு மொழிக்கு எடுத்துக்காட்டு ஆ அப்படிங்கிறது பசு. பொருட்பெயர் அல்லாதது. புத்தகம், மலை, பள்ளி, வீடு. புத்தகம் வந்து ஒரு பொருள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீடு வந்து ஒரு பொருள். மலை வந்து பாத்தீங்க அப்படின்னா அது இடப்பெயர்ல வராது. பொருட்பெயர் அல்லாததுன்னு கேட்டிருக்கனா. பள்ளி வந்து ஒரு இடப்பெயர், மலை வந்து இடப்பெயர்ல வராது. ஏன்னா இடப்பெயர் அப்படிங்கிறது வந்து மனிதர்கள் வாழக்கூடிய இடங்களை குறிக்கக்கூடிய இடத்தை தான் நம்ம இடப்பெயர்னு சொல்றோம். இப்போ உதாரணமா பள்ளி, மருத்துவமனை, அப்புறமேட்டு பாதைச்சாலை, இந்த மாதிரி வீடு, இது எல்லாமே இடப்பெயர்ல வரும். ஓகேங்களா? அப்போ புத்தகம், மலை, வீடு இது மூணுமே வந்து இடப்பெயர்ல வராது. அது மூணுமே பொருட்பெயர்ல தான் வரும். அப்போ பள்ளி அப்படிங்கிறது மட்டும்தான் இடப்பெயர். அப்போ பொருட்பெயர் அல்லாதது எது? இடப்பெயரான பள்ளி. 96வது கேள்வி, இன்னிசை அலைப்படைக்குரிய மாத்திரை அளவு யாது? இன்னிசை அளப்படைக்கு 3 மாத்திரை. வல்லெழுத்துக்கள் என்று அழைக்கப்படுபவை யாவை? கசட, தபர இது எல்லாமே வல்லெழுத்துக்கள். கபிலர் பாடியதாக கருதப்படும் குறுந்தொகை பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை? கபிலர் பாடியதாக கருதப்படும் குறுந்தொகை பாடல்களின் எண்ணிக்கை 235. பாட்டரசர் என்று மக்களால் போற்றப்பட்ட கவிஞர் யார்? முடியரசன். பாட்டரசர் என்று மக்களால் போற்றப்பட்ட கவிஞர் முடியரசன். நிலத்துக்கு அடியில் விளையும் கிழங்கு வகை யாது? நிலத்துக்கு அடியில் விளையும் கிழங்கு வகை யாது? உணவு தொடர்பான சொல். நிலத்துக்கு அடியில விளையிறது கிழங்கு. நெல் அறுத்தான் என்று கூறுவதற்கு பதிலாக நெல் அறுத்தெடுத்தான் என்று கூறுவது எவ்வகை மரபு பிழை? இது வந்து சொல் மரபு பிழை. சங்கொலி என்று அழைக்கப்படுவது எந்த நிலத்திற்கு உரியது? சங்கொலி என்று அழைக்கப்படுவது நெய்தல் நிலத்துக்கு உரியது. தமிழ் இலக்கணத்தில் வினா வகைகள் எத்தனை? 6 வினா வகைகள் இருக்கு. இது செய்வாயா என்ற கேள்விக்கு நீயே செய் என்று விடை கூறுவது எவ்வகை விடை? ஏவல் விடை. இது செய்வாயா அப்படின்னா நீயே செய் அப்படின்னு சொல்றது ஏவல் விடை. கீழ்கண்டவற்றுள் வேர்ச்சொல்லை குறிக்கும் சரியான எடுத்துக்காட்டு. வேர்ச்சொல் அப்படின்னாவே அந்த முதல் எழுத்து பகுதி வந்து கட்டளையா இருக்கும். வந்தான் அப்படின்னா வா அப்படிங்கறத இதனுடைய வேர்ச்சொல்.
கீழ்கண்டவற்றுள் வேற்று, அதாவது இதுல வேர்ச்சொல்லா என்ன கொடுத்திருக்காங்கன்னா வா மட்டும்தான் வேர்ச்சொல்லா கொடுத்திருக்காங்க. அதுதான் அங்க குறிப்பிட்டிருக்கோம். வேர்ச்சொல் அப்படின்னாவே இப்போ ஒரு வார்த்தையை நீங்க பிரிக்கும் போது பகுதி கட்டளையா வரணும். அததான் நம்ம வேர்ச்சொல்னு சொல்றோம். கீழ்கண்டவற்றுள் வேற்றுமை உருபு மறைந்து வந்துள்ள தொடர் மாட்டு வண்டி. கீழ்கண்டவற்றுள் வேற்றுமை உருபு மறைந்து வந்துள்ள தொடர் மாட்டு வண்டி. ஒரு தொடரில் அவனை என்பது எவ்வகை வேற்றுமை? ஒரு தொடரில் அவனை என்பது இரண்டாம் வேற்றுமை. நீ எழுது என்ற தொடரில் உள்ள எழுவாயின் வகை என்ன? நீ எழுது என்ற தொடரில் உள்ள எழுவாய் வெளிப்படையான ஒரு எழுவாய். அவன் நல்லவன் அல்ல என்ற தொடரின் முக்கியமான நேர்மறை வாக்கியம் அவன் கெட்டவன். அவன் நல்லவன் அல்ல அப்படின்னா நேர்மறையான வாக்கியம் என்ன? சரியான நேர்மறை வாக்கியம் அவன் கெட்டவன். பிழை நீக்கம் என்பது தமிழ் இலக்கணத்தில் எதை குறிக்கும்? பிழை நீக்கம் என்பது தமிழ் இலக்கணத்தில் தொடர் அமைப்பில் உள்ள குறைகளை நீக்குதல். அலைக்கடல் என்பது எவ்வகை தொகை? அலைக்கடல் என்பது வினைத்தொகை. மூன்று காலங்களையும் சொல்லக்கூடியத வினைத்தொகை. ஒரு செய்யுளில் எதுகை அல்லது மோனை அமைந்த அடியின் நடுவில் உள்ள சீர்கள் வேறுபட்டு வருவது இந்த பொழிப்பு, கூளை, மேற்கதுவாய், கீழ்கதுவாய். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுக்கு வந்து ஷார்ட்கட்டோட பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட்ஸ் லாங் வீடியோ கூட போடுறேன். ஆல்ரெடி போட்ட வீடியோ எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் இந்த வீடியோ போடுறேன், அதையும் பாருங்க. அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா இது புரியும். இதுல நீங்க எது கேட்டாலும் நீங்க ஒரு மார்க் எடுத்துடலாம். ஒரு செய்யுளில் எதுகை அல்லது மோனை அமைந்த அடியின் நடுவில் உள்ள சீர்கள் வேறுபட்டு வருவது மேற்கதுவாய் மோனை. முளைத்தல் என்ற சொல்லின் சரியான வினை மரபு யாது? முளைத்தல் அப்படின்னா விதை முளைத்தது. விடியற் காலம் என்ற சொல்லின் சரியான பிரித்தெழுதுக. விடியல் கூட்டல் காலம். விடியற் காலம் அப்படிங்கறது எப்படி பிரிப்போம்? விடியல் கூட்டல் காலம். காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பை மட்டுமே காட்டுவது எந்த வகை இலக்கணம்? வினைத்தொகை. காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பை மட்டுமே காட்டுவது வினைத்தொகை. அவன் வந்தான் என்ற தொடரில் உள்ள பயனிலை எது? வந்தான். கண்ணை இமைக்கும் பொழுது என்று கவிமணி குறிப்பிட்டது எதை குறிக்கிறது? கண்ணை இமைக்கும் பொழுது என்று கவிமணி குறிப்பிட்டது காலத்தின் அருமையை குறிக்கிறது. கீழ்கண்டவற்றுள் சரியான உவமை எது? மேற்கண்ட அனைத்தும். மலர் போன்ற கை, கிளி போன்ற பேச்சு, நிலவு போன்ற முகம் எல்லாமே உவமைதான். அரியது அரிது இதில் அமைந்துள்ள இலக்கண குறிப்பு அடுக்கு தொடர். அது அரியது அரியதுன்னு வராது, அரியதுன்னு வராது, அரிது அரிது யா வராது. சரிங்களா? அரிது அரிது அப்படிங்கறதா வந்து சரியான அடுக்கு தொடர். அடுத்து யானையின் கூட்டத்தை குறிக்கும் சரியான தமிழ் சொல் யானை கூட்டம். ஆட்டு மந்த அப்படின்னு தான் சொல்லுவோம். யானை கூட்டம். கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இதில் கற்றவனுக்கு என்பது எவ்வகை வேற்றுமை? நான்காம் வேற்றுமை. கற்றவனுக்கு நான்காம் வேற்றுமை. அவனை பார்த்து யார் என்று வினவுவது எவ்வகை வினா? அறியா வினா. ஊன் என்ற சொல்லின் பொருள் உணவு. கீழ்கண்டவற்றுள் சுட்டெழுத்து அல்லாத எழுத்து. இதுல அ இ உ மூணுமே சுட்டெழுத்து. அப்ப ஏ மட்டும்தான் சுட்டெழுத்து அல்லாதது. இது மூணுமே சுட்டெழுத்து. ஆ இ உ மூணுமே சுட்டெழுத்து. பறந்து போன இதில் உள்ள இலக்கண குறிப்பு என்ன? பறந்து போன என்பதன் இலக்கண குறிப்பு பெயரெச்சம். நீலகிரி என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு என்ன? நீலகிரி என்பது பண்பு தொகை. கண்மணியே கண்ணுறங்கு என்ற தாலாட்டு பாடலின் ஆசிரியர் யார்? கண்மணியே கண்ணுறங்கு என்ற தாலாட்டு பாடலின் ஆசிரியர் உமா மகேஸ்வரி. நன்னூல் என்ற இலக்கண நூலை எழுதியவர் யார்? பவனந்தி முனிவர். நன்னூல் என்ற இலக்கண நூலை எழுதியவர் பவனந்தி முனிவர். சொன்ன வண்ணம் செய் என்ற தொடரில்
உள்ள வினையின் வகை என்ன? சொன்ன வண்ணம் செய் என்ற தொடரில் உள்ள வினை வகை என்ன? தன்வினை. வினை தொகையில் காலத்தை காட்டும் இடைநிலை எவ்வாறு இருக்கும்? வினை தொகையில் காலத்தை காட்டும் இடைநிலை எவ்வாறு இருக்கும்? மறைந்து காணப்படும். ஓசை நயம் என்றால் என்ன? ஓசை நயம் அப்படின்னா எழுத்துக்களின் ஒத்த ஓசை. பா என்னும் எழுத்து எந்த உயிரெழுத்துடன் சேர்ந்து தன் மாத்திரை அளவில் குறுகி ஒலிக்கிறது? உ என்னும் உயிரெழுத்துடன் சேர்ந்து தன் மாத்திரை அளவில் குறைந்து ஒலிக்கிறது, குறுகி ஒலிக்கிறது. காவிரி நீர் பாய்ந்தது இந்த தொடரில் உள்ள எச்ச வினை. இதுல எச்ச வினை இல்ல. பொருந்தாத மரபு தொடரை கண்டறிக. இதுல பொருந்தாத மரபு தொடர் தண்ணீரை கடி அப்படிங்கிறது பொருந்தாதது. ஓரெழுத்து ஒரு மொழியில் தவறான பொருள். தை அப்படிங்கிறது மாதம், கோ அரசன், மா மரம், ஆ மகிழ்ச்சி. ஆ மகிழ்ச்சி அப்படிங்கிறது மட்டும்தான் பொருந்தாது ஓரெழுத்து ஒரு மொழியில. மத்த மூணுமே பொருந்தக்கூடியதுதான். இளங்கன்று பயமறியாது என்பது எந்த வகை வாக்கியம்? இளங்கன்று பயமறியாது என்பது பழமொழி வாக்கியம். இளங்கன்று பயமறியாது என்பது பழமொழி வாக்கியம். எழுவாயோ பயனிலையோ செயபடு பொருளோ எவையும் இல்லாமல் ஒரே ஒரு வினையை கொண்டுள்ள வாக்கியம் கட்டளை வாக்கியம். மரபு தொடர் என்பதன் பொருள் என்ன? பொருள் மாற்றம் அடையாமல் காலங்காலமாக பயன்படுத்தப்படும் தொடர்தான் மரபு தொடர். பள்ளிக்கூடம். இலக்கண குறிப்பு தருக. பள்ளிக்கூடம் 6ஆம் வேற்றுமை தொகை. 4 என்ற எண்ணுக்கு இணையான தமிழ் சொல் எது? 4 என்ற எண் கேட்டிருக்காங்க. 4 அப்படிங்கிறது இங்க 4 அப்படின்னா 4 நபர்களை குறிக்கும். அதனால இது கிடையாது. அதனால 4 அப்படிங்கிறது தான் எண்ணிக்கையை என்ன குறிக்குது. அப்ப சரியான விடை பாத்தீங்கன்னா 4. விளை நிலத்தில் நீர் பாய்ச்சுவது எந்த நிலத்திற்குரிய தொழிலாகும்? விளை நிலத்தில் நீர் பாய்ச்சுவது மருத நிலத்திற்குரிய தொழிலாகும். இமயம் என்பது எவ்வகை பெயர் சொல்? இமயம் என்பது இடப்பெயர். இமயம் என்பது இங்கு கொடுத்திருக்கிறதுல இமயம் அப்படிங்கிறது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா இடப்பெயர். நம்ம முன்னாடி ஒரு கேள்வியில சொன்னோம், அந்த மனிதர்கள் நடமாடக்கூடிய இடத்தை குறிக்கிறது இடப்பெயர்னு நம்ம சொல்லுவோம். ஆனா இங்க கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ல பாருங்க, காலப்பெயர் கொடுத்திருக்காங்க, சினப்பெயர் கொடுத்திருக்காங்க, குணப்பெயர் கொடுத்திருக்காங்க. இது மூணுமே வராது. அப்ப இமயங்கிறது இந்த இடத்துல இடப்பெயர் தான் வரும். செங்கோல் என்ற சொல்லின் சரியான பிரித்தெழுதுக. செம்மை கூட்டல் கோல். நட்புக்கு உரியவன் என்ற சொல்லில் உள்ள குறியவன் என்பது எவ்வகை இலக்கண குறிப்பு? வினையாளனையும் பெயர். கீழ்கண்டவற்றுள் எது இடைச்சொல் வகையை சாராது? ஆ நட மட்டும்தான் சேராது. ஐ ஆள் மற்ற மூணுமே பாத்தீங்கன்னா இடைச்சொல். ஆனா இந்த நட மட்டும்தான் இடைச்சொல்லை சாராது. திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு கிமு 31. கலைமகள் பாடி காட்டினாள் இதில் உள்ள வினையின் வகை தன்வினை. அவள் படித்த புத்தகத்தின் சுருக்கம் இதில் உள்ள தொடரின் வகை அவள் படித்த புத்தகத்தின் சுருக்கம் பெயரச்ச தொடர். எவ்வகை வினாக்கள் கேட்கும் போது அதற்கான விடை ஒரு செயலை குறிக்கும்? ஏவல் வினா. இல்லாததையும் பொல்லாததையும் சொல்வது எதை குறிக்கிறது? இல்லாததையும் பொல்லாததையும் சொல்வது கோள் சொல்லுதலை குறிக்கிறது. அன்னையின் அன்பை அருளை பெறலாம், அன்பால் உலகை அளந்திடலாம். இப்பாடல் வரிகள் எவ்வகையான உணர்வை மையப்படுத்துகின்றன? அன்னையின் அன்பை அருளை பெறலாம், அன்பால் உலகை அளந்திடலாம். அன்பின் முக்கியத்துவத்தை இந்த பாடல் வரிகள் உணர்த்துது. மாசில்லாத செல்வம் என்று திருவள்ளுவர் எதை குறிப்பிடுகிறார்? மாசில்லாத செல்வம் கேள்வி செல்வம். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்ற
அவ்வையின் அறிவுரை எவ்வகையான தமிழரின் பண்பாட்டுடன் தொடர்புடையது? கடற்பயணம் மற்றும் வணிகத்தோட தொடர்புடையது. தேவர் அணையர் கயவர் அவருந்தாம் மேவன செய்தொழுகலான். இக்குறளில் பயின்று வரும் அணி வஞ்ச புகழ்ச்சி அணி. புகழ்வது போல இகழ்தல். புதியதோர் உலகம் செய்வோம் என்று மனித சமுதாய மேம்பாட்டிற்காக பாடிய கவிஞர் பாரதிதாசன். புதியதோர் உலகம் செய்வோம் என்று மனித சமுதாய மேம்பாட்டிற்காக பாடிய கவிஞர் பாரதிதாசன். உள்ள களிப்பு என்ற சொல்லின் சரியான பொருள் என்ன? உள்ள களிப்பு என்ற சொல்லின் சரியான பொருள் மனமகிழ்ச்சி. கீழ்கண்டவற்றுள் சங்கம் மருவிய கால நூலை கண்டறிக. கீழ்கண்டவற்றுள் சங்கம் மருவிய கால நூல் நாலடியார் 11 கீழ்கணக்கு நூல். நாலடியார் 11 கீழ்கணக்கு நூல். 158வது கேள்வி. மழை நின்றவுடன் மரம் மீண்டும் சலசலத்தது. இத்தொடரில் சலசலத்தது என்பது இரட்டை சொல். ஏன்னா அது பிரிச்சா பொருள் தராது. கலைச்சொல் என்றால் என்ன? ஒரு துறைக்கு உரிய சிறப்பான சொல் கலைச்சொல். வக்கீல் என்ற சொல்லின் சரியான தமிழ் சொல் வழக்கறிஞர். வழக்கறிஞர் இதுல நான் ஆப்ஷன்ல கொடுக்கல. வழக்கறிஞர் தான் தமிழ் சொல். சரிங்களா? வழக்கறிஞர் எழுதிக்கோங்க. வக்கீல் என்ற சொல்லின் சரியான தமிழ் சொல் வழக்கறிஞர். அடுத்து, உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்று தொழிலின் மேன்மையை பாடியவர் பாரதியார். வள்ளலார் என்று அன்பால் அழைக்கப்பட்ட கவிஞர் ராமலிங்க அடிகளார். கண்ணன் வந்தான் இதில் வந்தான் என்ற பயனிலை எந்த காலத்தை குறிக்கிறது? வந்தான் இறந்த காலம். நீர்வழி படும் புனை போல் இத்தொடரில் படும் என்பது எவ்வகை அளப்படை? செய்யுளிசை அளப்படை. ஆழ்கடல் இதில் மறைந்துள்ள வேற்றுமை உருபு ஏழாம் வேற்றுமை தொகை. ஏழாம் வேற்றுமை உருபு. இசை அறிவு என்பது தமிழ் இலக்கணத்தில் எந்த அறிவுடன் தொடர்புடையது? யாப்பு. குற்றால குறவஞ்சி நாடக நூலை எழுதியவர் திரிகூட ராசப்ப கவிராயர். குற்றால குறவஞ்சி நாடக நூலை எழுதியவர் திரிகூட ராசப்ப கவிராயர். நிலத்தின் தன்மை அறிந்து விதை விதைத்தல் எந்த நிலத்தின் தொழிலாக கருதப்படுகிறது? மருத நிலம். நன்னெறி நூலை எழுதியவர் சிவபிரகாச சுவாமிகள். நன்னெறி நூலை எழுதியவர் சிவபிரகாச சுவாமிகள். கீழ்கண்டவற்றுள் எந்த சொல் வினை சொல்லாகும்? ஓடு. உவமை சொல்லை அடையாளம் காணும் ஒரு சொல்லை தேர்ந்தெடு. மேற்கண்ட அனைத்தும் போல, அணைய, ஒப்ப, புரள இதெல்லாமே உவமை சொல். உடன்படிக்கை என்ற சொல்லின் சரியான பொருள் ஒப்பந்தம். உன்னால் முடியும் நண்பா இது எவ்வகை வாக்கியம்? உணர்ச்சி வாக்கியம். குறைவான முயற்சி உடையவன் என்ற பொருளில் வரும் மரபு தொடர் யாது? குடம் கவிழ்த்தல். குறைவான முயற்சி உடையவன் என்ற பொருளில் வரும் மரபு தொடர் குடம் கவிழ்த்தல். கால பெயர்கள் எவற்றை உள்ளடக்கியவை? கால பெயர்கள் சிறுபொழுது பெரும்பொழுது இரண்டையும் உள்ளடக்கியது. இன்ன பிற இதை சேர்த்தெழுதும் போது இன்ன பிற. சொற்பொருள் வேறுபாடு சரியாக அமைந்தது எது? வலை மீன் பிடிப்பது, வலை வளைந்தது. ஊருணி என்பது எதை குறிக்கும்? ஊர் மக்கள் உண்ணும் நீர்நிலை. 179வது கேள்வி. வெண்பாவின் வகைகளில் குறைந்தபட்ச அடி எல்லை கொண்டது எதுன்னு பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் 2 அடி. சரிங்களா? குறைந்தபட்சம் 2 அடி. கல்லாதவரின் சொல் எவ்வாறு கூறப்பட்டுள்ளது?
கல்லாதவரின் சொல் இனிப்பாக இருந்தாலும் கசக்கும். கொல் என்ற வேர்ச்சொல்லின் சரியான வினைமுற்று கொன்றான். இமய முதல் குமரி வரை என்பது எவ்வகை தொடர்? இமய முதல் குமரி வரை என்பது எல்லை தொடர். குற்றிய லுகர சொற்கள் எத்தனை வகைப்படும்? குற்றிய லுகர சொற்கள் 6 வகைப்படும். தேங்காய் என்பதன் சரியான மரபு சொல் தேங்காய் உடை. உனது கை, இதில் உனது என்பது எவ்வகை வாக்கியம்? 6ஆம் வேற்றுமை. உடைய உருபு மறைந்து வந்தது. முத்தமிழ் என்பது இயலிசை நாடகம். ஆசிரியரின் பேச்சை கேட்டு படித்தால் தேர்வில் வெற்றி பெறலாம். இதிலுள்ள கேட்டு என்பது எவ்வகை எச்சம்? வினை எச்சம். பொருள் தரும் வகையில் அமைந்த ஒரு சொல் அல்லது சொற்களின் தொகுதி. பொருள் தரும் வகையில் அமைந்த ஒரு சொல் அல்லது சொற்களின் தொகுதி தொடர். பொது அறிவு இலக்கண குறிப்பு தருக. பொது அறிவு அப்படின்னா பண்பு தொகை. இரத்தல் என்ற சொல்லின் சரியான பொருள் பிச்சை எடுத்தல். திருக்குறளுக்கு இணையான நூல் நாலடியார். திருக்குறளுக்கு இணையான நூல் நாலடியார். உடம்பால் குறைவுடையவன் என்ற பொருளில் வரும் தமிழ் சொல் ஊனம். தமிழ் தேனி என்று போற்றப்பட்ட கவிஞர் யார்? தமிழ் தேனி என்று போற்றப்பட்ட கவிஞர் சுரதா. இப்ப இந்த மாதிரி கேள்வி கூட பாத்தீங்க அப்படின்னா 1 to 5th ஸ்டாண்டர்ட் கூட கேட்டிருக்காங்க. அதனாலதான் 1 to 5th ஸ்டாண்டர்ட்லயும் சில முக்கியமான கேள்வி இருக்கு அப்படிங்கறதுனால அதை படிக்க சொல்லி சொல்றாங்க. அப்ப தமிழ் தேனி என்று போற்றப்பட்ட கவிஞர் சுரதா. அடுத்து மகிழ்வோடு என்ற சொல்லின் சரியான பிரித்தெழுதுக. மகிழ்வு கூட்டல் ஓடு. ஏர்70 என்னும் நூலை இயற்றியவர் யார்? ஏர்70 என்ற நூலை இயற்றியவர் கம்பர். ஏர்70 என்னும் நூலை இயற்றியவர் கம்பர். ஆப்ஷன் ஆன்சர் தப்பா இருக்கு. சரியான விடை கம்பர். சரிங்களா? பிடிஎஃப்ல கரெக்ஷன் பண்ணிடுறேன். ஏர்70 என்னும் நூலை இயற்றியவர் கம்பர். இசை அமைத்தல் என்ற வினை எந்த நிலத்துக்கு உரிய பண்பு? முல்லை நிலத்துக்குரிய பண்பு. இசை அமைத்தல் என்பது முல்லை நிலத்துக்கு உரிய பண்பு. உலக பொதுமறை என்று போற்றப்படும் நூல் நமக்கு தெரியும் திருக்குறள். 4 வகை சொற்களில் காலத்தை குறிக்காத சொல் பெயர் சொல். அழகுக்கு தலைமை தாங்கும் அணி என்று கூறப்படுவது அழகுக்கு தலைமை தாங்கும் அணி என்று கூறப்படுவது உவமையணி. அடுத்து நிலத்துக்கு மேலே விளையும் உணவு வகை எது? நிலத்துக்கு மேலே விளையும் உணவு வகை. இதுல பாத்தீங்கன்னா 3 இது பாத்தீங்கன்னா நிலத்துக்கு கீழே விளையக்கூடிய உணவு வகைகள் கொடுத்திருக்காங்க. உருளைக்கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, கேரட். ஆனா கீரை மட்டும்தான் நிலத்துக்கு மேல இருக்கக்கூடிய விளையக்கூடிய ஒரு வகை, உணவு வகை. அப்போ நிலத்துக்கு அடியில உருளைக்கிழங்கு, கேரட், மரவள்ளி இது 3மே வரும். ஆனா கீரை மட்டும்தான் நிலத்துக்கு மேல விளையக்கூடிய உணவு வகை. அப்போ சரியான விடை கீரை. வண்ணத்தின் சிறப்பு என்ற சொற்றொடரில் உள்ள வண்ணத்தின் என்பது எவ்வகை வேற்றுமை உருபை குறிக்கும்? வண்ணத்தின் சிறப்பு என்பது 6ஆம் வேற்றுமை. அன் இன் என்பது 6ஆம் வேற்றுமை உருபு. மழையில் பிறந்தால் இதிலுள்ள வினையின் வகை தன்வினை. பாடினால் என்ற வினையின் வேர்ச்சொல் பாடு, கட்டளை சொல்லா வரும் வேர்ச்சொல். வினைமுற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம். வினைமுற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம். உற்றது உரைத்தல் என்பது எவ்வகை தொகையை குறிக்கும்? உற்றது உரைத்தல் என்பது விடை வகையை குறிக்கும். புனைதல் என்ற சொல்லின் சரியான பொருள் என்ன? புனைதல் என்பது உருவாக்குதல். நெடு மரங்கள் இதன் சரியான இலக்கண குறிப்பு பண்பு தொகை. பாலைவனம் என்பது எவ்வகை நிலத்துடன் தொடர்புடையது? குறிஞ்சி, முல்லை. பொதுமொழி என்றால் என்ன? தனித்து ஒரு பொருளையும் பிரித்தால் வேறு பொருளையும் தருவது பொதுமொழி. ஆயுத எழுத்தின் மாத்திரை அளவு என்ன? அரை மாத்திரை.
தேர்ந்தெடுக்க இதிலுள்ள இலக்கண குறிப்பு வினை எச்சம். தேர்ந்தெடுக்க போனான். அவனை கண்டான். இத்தொடரில் அவன் என்பது எவ்வகை பெயர்? சுட்டுப்பெயர். காலம் காட்டும் இடைநிலைகள் வினை சொல்லில் எங்கு வரும்? காலம் காட்டும் இடைநிலைகள் வினை சொல்லில் பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வரும். பசு கூட்டத்தை குறிக்க பயன்படுத்தப்படும் சரியான சொல் என்ன? பசு கூட்டத்தை குறிக்க ஆநிரை அப்படிங்கறதா சரியான சொல். நான் படிக்கவில்லை என்ற விடைக்குரிய சரியான வினா என்னவாக இருக்கும்? நீ படித்தாயா? 216வது கேள்வி. 6 என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன? ஓரெழுத்து ஒரு மொழியில 6 அப்படிங்கிற இந்த சொல் இருக்கு. இது ஓரெழுத்தா இல்லாம 2 எழுத்தா தான் இருக்கு. ஆனா இது ஓரெழுத்து ஒரு மொழியில இருக்கு. இந்த 6 என்பதன் பொருள் நதி. நல்லறிவு என்ற சொல்லின் சரியான பிரித்தெழுதுக. நன்மை கூட்டல் அறிவு. கீழ்கண்டவற்றுள் எது குறுகிய கால அளவு அல்ல? நாளிகை. அவன் வந்து சென்றான். இதில் அமைந்துள்ள தொடரின் வகை அவன் வந்து சென்றான். தனி வாக்கியம். உவமானம் என்பது எதை குறிக்கும்? எதனுடன் ஒப்பிடப்படுகிறதோ அதை குறிக்கும். நாட்டை காத்தல் என்பது தொழிற்பெயர். தமிழ் தொண்டு என்ற சொற்றொடரில் உள்ள தொண்டு என்பது தொழிற்பெயர். அன்னம் என்ற சொல்லுக்கு பொருந்தாத எதிர்ச்சொல் பசி. மன்னனுக்கு உண்டான சிறப்பு எதனால் ஆகும்? நற்குணத்தால் ஆகும். விழுந்தது என்ற வினையின் வேர்ச்சொல் விழு. வேண்டிய இதில் உள்ள இலக்கண குறிப்பு பெயரெச்சம். இலக்கணம் என்ற சொல்லை எந்த சொல்லாக கொள்ளலாம்? இலக்கணம் என்ற சொல்லை பெயர் சொல்லாக கொள்ளலாம். பெயரெச்சம் எத்தனை காலத்தை காட்டும்? பெயரெச்சம் 3 காலத்தையும் காட்டும். செய்த, செய்கின்ற, செய்யும். அதே மாதிரி வினையெச்சமும் 3 காலத்தையும் காட்டும். சரி, வினைத்தொகையும் 3 காலத்தை காட்டும். இலக்கியம் என்ற சொல்லின் சரியான பிரித்தெழுதுக. இலக்கு கூட்டல் இயம். அடுத்து மலர் விழி. இது எவ்வகை ஆகுபெயர்? மலர் விழி என்பது உவமை ஆகுபெயர். விழிக்கு மலரை உவமையாக்கியதால இது பாத்தீங்க அப்படின்னா உவமை ஆகுபெயர். நற்பண்பு. நன்மை கூட்டல் பண்பு. நற்பண்பு என்பது நன்மை கூட்டல் பண்பு. அழகா என்று அழைப்பது எவ்வகை வினா? அறியா வினா. வினைச்சொல் எத்தனை வகையாக பிரிக்கப்படுகிறது? வினைச்சொல் 4 வகையாக பிரிக்கப்படுகிறது. வினைமுற்று, பெயரெச்சம், வினையெச்சம், தொழிற்பெயர். உலகியல் உண்மைகளை கூறும் நூல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? அறநூல்கள். உலகியல் உண்மைகளை கூறும் நூல்கள் அறநூல்கள். காலத்தை வெளிப்படையாக காட்டும் வினைச்சொற்கள் எவை? காலத்தை வெளிப்படையாக காட்டும் வினைச்சொற்கள் தெரிநிலை வினை. இன்ன பிற. இதில் இன் என்பது எவ்வகை சொல்? இடைச்சொல். இளங்கலை மாணவர். இதில் இளம் என்பது எவ்வகை இலக்கண குறிப்பு? பண்புத்தொகை. இளமையான கலைமாணவர். மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் இப்பாடல் வரை இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். அன்பினால் என்பது எவ்வகை வேற்றுமை உருபு? 3ஆம் வேற்றுமை. அன்பினால். கயவர் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் நல்லவர். என்று என்ற வினாவிற்குரிய சரியான விடை கால விடை. அவள் இவள் வந்தாள். இந்த தொடரில் உள்ள பிழை என்ன? சுட்டுப்பெயர் பிழை. செந்தாமரை. இதிலுள்ள இலக்கண குறிப்பு பண்புத்தொகை. பாடல் என்ற சொல்லின் வேர்ச்சொல் என்ன? பாடு. அறிவுக்குரிய ஆபரணம் எது என்று வள்ளுவர் கூறுகிறார்? செவி கேள்வி. அறிவுக்குரிய ஆபரணம் என்று செவி கேள்வியை வள்ளுவர் கூறுகிறார். மழை நின்றது. இது எவ்வகை வினை? தன் வினை. முன்னர் நடந்ததை எண்ணி பார்த்து விடை கூறுவது உற்றது உரைத்தல். நான் சொன்னேன். இதிலுள்ள வினைமுற்றின் வகை தெரிநிலை வினைமுற்று. நான் சொன்னேன். இதிலுள்ள வினைமுற்றின் வகை தெரிநிலை வினைமுற்று. கப்பல் என்ற சொல்லுடன் பொருந்தும் சரியான வினைமரபு கப்பல் கட்டினான்.
பூவை சூடினால் இதிலுள்ள வினையின் வகை தன்வினை. கருணை என்ற சொல்லின் பொருள் இரக்கம். கருணை என்ற சொல்லின் பொருள் இரக்கம். மலர்கள் மலர்கின்றன இதிலுள்ள வினை தெரிநிலை வினைமுற்று. செவிக்கு சிறப்பான ஆபரணம் என்று வள்ளுவர் கூறுவது செவி கேள்வி. தாயின் அன்பு இதன் இலக்கண குறிப்பு இன் ஆறாம் வேற்றுமை தொகை. விழித்தெழு என்ற வினையின் பொருள் எழுந்து நிற்றல். பள்ளி மணி ஒலித்தது இதிலுள்ள வினையெச்சம் இதுல வினையெச்சம் இல்லை. மழை வந்தது இத்தொடரிலுள்ள வினைமுற்றின் வகை தெரிநிலை வினைமுற்று. மழை வந்தது தெரிநிலை வினைமுற்று. அவன் மகிழ்ந்தான் இதில் மகிழ்ந்தான் என்ற வினை தன்வினை. பட்டம் பெற்ற மாணவர் என்ற தொடரில் உள்ள பெயரெச்சம் பெற்ற பெயரெச்சம். மணிமேகலை எந்த வகை இலக்கியம்? மணிமேகலை காப்பியம். தமிழ் என்ற சொல்லின் சரியான பொருள் இனிய மொழி. பரிவை என்ற சொல்லின் எதிர்ச்சொல் வெறுப்பு. 263வது கேள்வி. குடும்பத்தின் தலைவன் இதிலுள்ள தலைவன் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு பொருட்பெயர். குடும்பத்தின் தலைவன் இதிலுள்ள தலைவன் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு பொருட்பெயர். ஓடினான் இங்கு உள்ள வேர்ச்சொல் ஓடு. மழை பெய்தது இத்தொடரின் வினைச்சொல் பெய்தது. அவள் சிரித்தாள் இதன் வேர்ச்சொல் சிரி. வந்தான் என்ற வினைமுற்றில் உள்ள விகுதி எதை குறிக்கிறது? திணை பால் மற்றும் எண். அறம் செய்ய விரும்புங்கள் என்ற கருத்து ஆத்திச்சூடியில் வரும். அறம் செய்ய விரும்புங்கள் என்ற கருத்து ஆத்திச்சூடியில் இடம்பெற்றுள்ளது. அன்பு என்ற சொல்லின் எதிர்ச்சொல் பகை. கடல் என்ற சொல்லிற்கு இணையான சொல் ஆழி. பசுமை என்ற சொல்லின் பொருள் என்ன? பசுமை தன்மை. தாய்மொழி என்ற சொல்லை சரியாக பிரித்து எழுதுக. தாய் கூட்டல் மொழி. வாய்மொழி என்ற சொல்லின் எதிர்ச்சொல் எழுதுமொழி. வாய்மொழி என்ற சொல்லின் எதிர்ச்சொல் எழுதுமொழி. அடுத்து அறியாமை என்ற சொல்லின் சரியான பொருள் அறியாத நிலை. வினை என்ற சொல்லுடன் பொருந்தும் சொல் செயல். அறிவாள் என்ற சொல்லில் அடங்கியுள்ள பொருள் என்ன? அறிவாள் என்ற சொல்லில் அடங்கியுள்ள பொருள் கருவி. உளவின் சிறப்பு கூறும் நூல் திருக்குறள். உளவின் சிறப்பை கூறும் நூல் திருக்குறள். அன்புடன் நடந்து கொள் என்ற வாக்கியம் எவ்வகை வினையை காட்டுகிறது? கட்டளை வினையை காட்டுகிறது. தமிழ் கலையை போற்றும் நாள் தமிழர் திருநாள்னு வரும். உலகம் அறிந்தது இதில் வினைச்சொல் அறிந்தது. உலகம் அறிந்ததுல வினைச்சொல் அறிந்தது. மாமரம் இதில் அமைந்துள்ள இலக்கண குறிப்பு மாமரம் பண்பு தொகை. கற்றவர் என்ற சொல்லில் காணப்படும் வடிவம் எது? கற்றவர் என்ற சொல்லில் காணப்படும் வடிவம் பெயரெச்சம். ஆதி என்ற சொல் எந்த பொருளை குறிக்கிறது? ஆரம்பம். நெய்தல் நிலம் எதை குறிக்கிறது? கடற்கரை மக்கள் வாழும் நிலம். தாயின் பாசம் இங்குள்ள வேற்றுமை ஆறாம் வேற்றுமை. வாள் எந்த வகை சொல்? பொருட்பெயர். நான்கு கண்கள் என்ற சொற்றொடர் எதை குறிக்கிறது? நான்கு கண்கள் என்ற சொற்றொடர் கண்ணாடி அணிந்தவன். செல்வம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? வறுமை. செயல் என்ற சொல்லுக்கு இணையான சொல் வினை. புறநானூறு எந்த இலக்கிய வகையை சேர்ந்தது? புறநானூறு எந்த இலக்கிய வகையை சார்ந்தது? பாடல் தொகுப்பு. திருக்குறள் நூலில் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன? 133 அதிகாரங்கள். கண்கள் காண்கின்றன இதில் வினைச்சொல் காண்கின்றன. அறிவு என்ற சொல்லின் பொருள் அறிவாற்றல்.
மனிதன் வாழும் பூமி என்ற சொற்களை ஒன்று சேர்த்து எழுதும் போது வாழும் நிலம். புலவர் என்ற சொல்லின் பொருள் அறிவாளி. புலவர் என்ற சொல்லின் பொருள் அறிவாளி. இனிது என்ற சொல்லின் எதிர்ச்சொல் கசப்பு. நிலம் என்ற சொல்லின் இணையான சொல் பூமி. உயிர் ஒலிகள் எத்தனை வகைப்படும்? 12 வகைப்படும். சொல் எத்தனை வகையாக பிரிக்கப்படுகிறது? பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் என 4 வகையாக பிரிக்கப்படுகிறது. தமிழ் வளர வேண்டும், இது எவ்வகை வினை? தமிழ் வளர வேண்டும் என்பது தேவையுறும் வினை. இதோட இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா 300 வினா விடைகள் வந்து கவர் ஆகி இருக்கு. இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய கேள்விகள் வந்து நம்ம எதிர்பார்க்காத சில விஷயங்களே இங்க கேள்வியா கேட்டிருக்காங்க. இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். உங்களுக்கு ஏதாவது இந்த கேள்வியில டவுட் இருந்தது அப்படின்னா சமச்சீர் பாட புத்தகத்தை எடுத்து அதுல எது எங்க இருக்கு அப்படிங்கறத சர்ச் பண்ணி பார்த்துட்டு அதுல நான் அவங்க சரியா கொடுத்து நான் தப்பா கொடுத்திருந்தா மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. இதே போல அடுத்த வீடியோல பார்க்கலாம். வாட்ஸ்அப் குரூப்ல இணைஞ்சிங்க அப்படின்னா நான் லிங்க் கொடுத்துறேன். வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் குரூப்ல இணைஞ்சுக்கோங்க. உங்களுக்கு டெய்லி வந்து நாங்க என்னென்ன வீடியோ போறோமோ அது என்னுடைய எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு அதுல வரும். தேங்க்யூ.